இந்த இடத்துக்கு தேர்ட் ஓகே தான், தேர்ட் கியர் ஓகே தான். பட்டு பெண்ட் இல்லைன்னா ஃபோர்த் கியர் போடலாம். ஆனால் பெண்ட் இருக்குது, அப்போ தேர்ட் கியர்லேயே போயிடுங்க, தேர்ட்லேயே போயிடுங்க. இல்லை தேர்ட்லேயே இப்போ பெண்ட் இருக்கா, இந்த பெண்டுக்கு தான் தேர்ட் கியருக்கு யூஸ் பண்ணும். லைட்டாக பிரேக் டச் பண்ணி இப்போ தேர்ட் கியர் யூஸ் பண்ணுங்க. பிரேக்கு கிளச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டே ரன் பண்ணுங்க. எப்போ வண்டி ஸ்லோ கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. ஓகே. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபாஸ்ட் தேவையில்லை, எதுனா பெண்டு வருது அப்போ பிரேக் லைட்டாக டச் பண்ணிவிட்டு கிளச்சை கரெக்டாக கொடுத்துருங்க. இதே மாதிரி அங்கே எண்டில் ஒரு டேன் இருக்குது, அதுக்கு நம்ம தேர்ட் யூஸ் பண்ணலாமா செகண்ட் யூஸ் பண்ணலாம்? செகண்ட் கியர் எடுத்து வச்சு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பிரேக்லேயே போகலாம், கிளச்லேயும் போகலாம். எதுக்கு போகலான்னா ஸ்லோவாக தான் अभी थोड़ा ब्रेक लूज करके टर्न करना है, क्लच बाद में लूज करना है. வெளியே எடுக்கும்போது லேட்டாக எடுக்கலாம் கிளச். ஆஃப் டர்ன் ஃபுல்லாக கொடுத்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த எண்டு பேரிகார்டு இருக்கேன். இப்போ ஸ்லோப்பிங் பாயிண்ட், நான் உங்களுக்கு ஸ்லோப்பிங் பாயிண்ட் சொல்லலை. बेल्ट डाल दिया ना, ओके. ठीक है, फर्स्ट गियर डालो, மெதுவாக எடுங்கண்ணா, ரைட்டில் பார்த்துங்க, ஸ்லோவாக எடுங்க. கிளச்சு பைட்டிங் பாயிண்ட் கரெக்டாக ஃபர்ஸ்ட் गियर ஸ்லோவாக आराम से पीछे थोड़ा थोड़ा देखना है. பேக்கில் பார்த்துங்க, கிளச்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ரேஸ் ஓகே. अंदर कैप नेक्स्ट सेकंड गियर स्लोवा रिमूव பண்ணுங்க. பேக்ல செக் பண்ணுங்க. இப்போ தேர்ட் கியர் போடுறாங்கன்னா தேர்ட் கியர் போடுங்க. எப்போவுமே பேக்கில் செக் பண்ணிட்டே மூவ் பண்ணுங்கண்ணா. ரெண்டு சைடு பார்த்துங்க, மிரர் எங்கேயும் பாருங்கள், அங்கேயும் பார்த்துங்க. லெஃப்டில் போங்க, மிரர் செக் பண்ணிங்க. அப்படி போயிட்டே இருங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு லைன் செக் பண்ணிக்கோங்க, மிடில் லைன் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருங்க. எப்பவுமே லெஃப்ட் எண்டு வரைக்கும் லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க. எண்டு ஃபினிஷ் ஆகும்போது गाड़ी कुछ नहीं है तो करेक्टाக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு தேர்ட் ஓகே தான், தேர்ட் கியர் ஓகே தான். பட்டு பெண்ட் இல்லைன்னா ஃபோர்த் கியர் போடலாம், ஆனால் பெண்ட் இருக்குது, அப்போ தேர்ட் கியர்லேயே போயிடுங்க, தேர்ட்லேயே போயிடுங்க. அப்படி இல்லை, தேர்ட்லேயே போயிடுங்க. லெஃப்ட் சைட்லேயே போங்க, இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர். இப்போ கரெக்டாக நம்ம கியர் சேஞ்ச் பண்ண போகிறோம், கரெக்டாக. இப்போ கிளச்சை கரெக்டாக கொடுத்து பிரேக் செகண்ட் கியரு. வெயிட் பண்ணுங்கள், கிளச்சை ஸ்லோவாக ஒரு ஆஃப் கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணுங்கள், ஆஃப் கிளச். ஓகே, अब फुल क्लच लूज करो. टर्न கொடுக்கும்போது ஃபுல் டர்ன் சைடில் ஃபுல்லாக கொடுங்க. லைட்டாக ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக டச் பண்ணாமல் ஸ்டியரிங் லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க. ஃபுல்லாக டச் பண்ணக்கூடாது ஆக்சிலேட்டர் எப்போவுமே, டர்னிங்கில் மட்டும் அந்த மாதிரி. சரியா? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க, இதே லைனில் ஃபாஸ்ட்டாக போங்க, ஃபாஸ்ட்டாக. ஃபோர்த்து கியர் போடுங்க, கரெக்டாக போடுங்க ஃபோர்த்து கியர். ஓகே,
ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ பெண்டு இருக்கா, இந்த பெண்டுக்கு தான் தேர்ட் கியருக்கு யூஸ் பண்ணணும். லைட்டாக பிரேக் டச் பண்ணி இப்போ தேர்ட் கியர் யூஸ் பண்ணுங்க. பெண்டை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள், கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். பெண்டில் ஷேக் வரக்கூடாது, சரியா? பெண்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கிளச்சை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிடலாம். தமிழ் வராது, மெதுவாக போங்க, ஆராம் से जाओ. க்ரீன் லைட் தான் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க, ஃபாஸ்ட்டாக போயிடுங்க. போயிட்டீங்களா? இப்போ ஃபோர்த்துக்கு ரிலீஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இருங்க, அங்கே ஆள் வந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ண வேணாம். பைக் வந்துச்சுல்ல, அப்போ கிளச்சை ஸ்லோவாக கிளச் பார் கருது. ஏன்னா பைக் வந்ததுனால போடல கீரை, இல்லைன்னா போட்டிருப்போம் நம்ம. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டரு, மிரர் கண்டிப்பாக செக் பண்ணணும் லெஃப்ட் பார்க்கும்போது. இப்போ நம்ம கீர் டவுன் பண்ண போகிறோம். கிளச்சும் பிரேக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணணும். பிரேக் லைட்டாக, கிளச்சு, செகண்ட் கீரு, ஃபஸ்ட்டு கீரும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணி போடுங்க எப்போவுமே ஃபஸ்ட் கீர். டர்ன் பண்ணுங்கள். பிரேக்கு கிளச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டே டர்ன் பண்ணுங்கள். எப்போ வண்டி ஸ்லோ ஆகுதோ அப்போ நீங்கள் பிரேக்கும் கிளச்சும் கரெக்டாக லூஸ் பண்ண போதும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக போடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர். கிளச்சை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா காலை கீழே வச்சுக்கலாம். அப்படி வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கியர். ஹார்ன் அடிச்சுக்கோங்க, லைட்டாக ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஓகே. ஃபாஸ்ட்டாக விடுங்க. ஓகேவா? ஃபோர்த்து கியர் போடுங்க. அந்த காருக்கு ஹார்னை கொடுங்க. ஃபாஸ்ட்டாக போங்க, ஃபாஸ்ட். ஓகே, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க. ஓகே. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபாஸ்ட் தேவையில்லை. எதுனா பெண்டு வருது, அப்போ பிரேக் லைட்டாக டச் பண்ணிவிட்டு கிளச்சை கரெக்டாக கொடுத்துறீங்களா? தேர்டு கியர். அவ்வளோதான். இந்த பெண்டுக்கு அந்த பிரேக் லைட்டாக லூஸ் பண்ணணும். லூஸ் கரோம், கிளச்சையும் கரெக்டாக. அவ்வளோதான், முடிஞ்சா? டேர்னிங்கு அவ்வளோதான். மிடில் வந்துச்சா? போயிடலாம். இதே மாதிரி அங்கே எண்டில் ஒரு டேர்ன் இருக்குது, அதுக்கு நம்ம தேர்ட் யூஸ் பண்ணலாமா செகண்ட் யூஸ் பண்ணலாமா? செகண்ட். அப்போ அது வரைக்கும் நம்ம போகணும், ஸ்லோவாக போகணும். கரெக்டா? செகண்ட் கியர் எடுத்தாச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பிரேக்லேயே போகலாம், क्लचலேயும் போகலாம். எதுக்கு போகலான்னா गैप मिल रहा है ना, इसलिए थोड़ा वेट करना है. क्लच ब्रेक थोड़ा वेट करना है. ब्रेक लाइटा डाउन பண்ணணும். அப்படியே ஸ்லோவாக தான். अभी थोड़ा ब्रेक लूज करके टर्न करना है. क्लच बाद में लूज करना है. வெளியே எடுக்கும்போது லேட்டாக எடுக்கலாம் கிளச்சை. இப்போ கிளச்சை லூஸ் பண்ணுங்க. டர்ன் என்ன சொன்னேன், ஆஃப் டர்ன் ஃபுல்லாக கொடுத்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும். இங்கே பாருங்கள், இந்த எண்டு ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். 2 கிளாஸ் கொடுக்குறாங்கண்ணா. நெக்ஸ்ட்டு தமிழ் சுத்தமாக தெரியாதா? லெஃப்ட் மிரர் பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க. லெஃப்ட் பாருங்க, மிரர் பார்த்துக்கங்கண்ணா. அங்கேயும் பார்த்துங்க, இங்கேயும் பார்த்துங்க. அங்கே பார்த்துங்க.
இங்கே கார் வருது பாருங்கள், வருதா? இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செகண்ட் கியர் போட்டுருங்க ஸ்லோவாக. ஏன்னா கார் வந்துச்சுல்ல, அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லெஃப்ட்லேயே போயிடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ விட்டுறேன், சொல்லுது. ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் என்ன, நெக்ஸ்ட்டு கிளச் ஆர் பிரேக். கரெக்டாக செகண்ட் கியர் போகிறோம். கேப் இருந்தால் லைட்டாக மூவ் பண்ணும், ஆட்டோ வருது. கேப் இருக்கா பாருங்க, இல்லைன்னா ஃபஸ்ட் கியர் போடுறோம். கேப் இல்லை, ஃபஸ்ட் கியர் போடும்போது கரெக்டாக கார்னரில். இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள், அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணியாச்சு. கொஞ்சம் இருங்க, பேரிகார்டு இருக்கேன். இப்போ ஸ்லோப்பிங் பாயிண்ட்டு, நான் உங்களுக்கு ஸ்லோப்பிங் பாயிண்ட் சொல்லலை. இப்போ அப்படி स्लोपिंग पॉइंट में कर रहा है ना, थोड़ा ब्रेक टच करके क्लच लाइटा बाइटिंग पॉइंट थोड़ा वाइब्रेशन का लूज करो. वाइब्रेशन आएगा तो मेरे को बोलो, என்கிட்ட சொல்லுங்கள் வைப்ரேஷன் வருதா வைப்ரேஷனு. அப்போ இது ஓகே. இப்போ நீங்கள் பிரேக் மட்டும் லூஸ் பண்ணால் வண்டி ரெடி ஆகும். சரிங்களா? இப்போ பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரேக்கில் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரேக்கில் வெயிட் பண்ணுங்க. ரெடியாக இருக்குது இப்போ வண்டி. அப்போ ரெடியாக இருக்கிற வண்டி நம்ம வந்து உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் பிரேக் மட்டும் லூஸ் பண்ணால் போதும், நம்ம ரைட்டில் டர்ன் பண்ணிக்கலாம். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரேக் மட்டும் லூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட்டில் கொஞ்சம் டர்ன் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட்டில் அடிங்க. லெஃப்ட்டில் கரெக்டாக அடிங்க. ஃபுல்லாக அடிங்க. லெஃப்ட்டில் ஒரு ஆஃப் லெஃப்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். திரும்ப ஒரு ஆஃப் லெஃப்ட் கொடுங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக ஆஃப் லெஃப்ட்டு ஃபுல்லாக கொடுங்க. இந்த கார்னர் எட்ஜ் வருதுல்ல, இந்த எட்ஜ் வரும்போது அவ்வளோதான், ரிலாக்ஸாக பண்ணலாம். எப்போவுமே ஸ்லோப்லேருந்து ஃபஸ்ட்டு கியர் போகணுன்னா ஸ்லோவாக போய்க்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்களா? ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு ஃபோர்த்து கியர் போடுங்க. மிரரை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், கியரு தேர்டு கியர். பிரேக் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக யூஸ் பண்ணணும், அது மட்டும் மறந்துடக்கூடாது. சரியா? எப்போ நீங்கள் கியர் டவுன் பண்ணாலும் பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி வண்டி டிராஃபிக்கில் இருந்தால் கூட பிரேக் லைட்டாக டச் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து கியர் பேக்கில் செக் பண்ணிங்க. பிரேக் வேணால் டச் பண்ணிங்க லைட்டாக. இப்போ யூஸ் பண்ணுங்கள் கிளச்சை. இப்போ டவுன் பண்ணிடலாமா கீரை? என்ன கீரை? தேர்டு கியர். அப்படி போகும். ஆட்டோ ஸ்டாப் பண்ணுறாங்க. லெஃப்ட்டில் பாருங்கள். லெஃப்ட்லேயே பார்த்துட்டு சைக்கிள் இருக்கா, அப்படியே போங்க. ஓகே, வெரி குட். செக் பண்ணிக்கணும். நமக்கு வந்து முன்னாடி ஏதாவது வண்டி கிண்டி வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். லைட்டாக कंट्रोल करना पड़ेगा. ठीक है? इंडिकेटर लेफ्ट पड़ेगा, आराम से जाओ. अभी टर्निंग का क्या काम करना है? थर्ड गियर में है, मूणा गियर इருக்கு. இப்போ டர்னிங் வரதுனால பிரேக் கொடுத்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க பிரேக்கு? ஓகே. செகண்ட். இப்போ செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரலாமா? வரலாம். ஆனால் பிரேக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கியர்.
டேர்ன் ஃபுல்லாக ஒரு ஆஃப் டேர்ன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். ஆஃப் டேர்ன்லேயே வெயிட் பண்ணணும் பிரேக்கில். அப்படியே பிரேக்லேயே வெயிட் பண்ணணும். லைட்டாக பிரேக் லூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். ஓகே, கியர் நியூட்ரல் பண்ணணும். ஹேண்ட் பிரேக். தமிழ் சுத்தமாக வராது, ஆனால் கற்றுக்கிட்டீங்க கொஞ்சம். எங்கேருந்து வரீங்க? ராஜஸ்தானா? ராஜஸ்தான். சென்னை புதுசா? நயா? சென்னை ஃபஸ்ட் டைம்? ஃபஸ்ட் டைம். ஆனால் தமிழ் ஃபுல்லாக லாங்குவேஜ் இல்லை, ஹிந்தி மட்டும்தான். சரி, வண்டி ஓட்டினது எப்படி ஓட்டினீங்க? நல்லா ஓட்டினாங்களா? கேசா चला गाड़ी? अच्छा से चला? ओके.